தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜி.கே. வாசன் இணைகிறார். வணக்கம் திரு ஜி.கே. வாசன். வணக்கம். இப்போ 3 நாள் தமிழ்நாடு பயணமா பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். இந்த பயணம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாகவும் கூட அப்படின்னு நினைக்கிறீங்க? வரலாற்றிலே ராமபிரான் தொடர்புடைய தமிழக கோவில்களுக்கு அயோத்தி கோயில் சிறப்பு விழாவுக்கு முன்பு, குறிப்பாக 72 மணி நேரத்திற்கு முன்பு பிரதமர் தமிழகத்திற்கு வந்து இந்த புனித பணி செய்வது அவர்களது தேச பக்திக்கும் தெய்வ பக்திக்கும் எடுத்துக்காட்டு என்று நான் கருதுகிறேன். மேலும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில், ஆலயம், மசூதி என்றால் அது நம் பாரத தேசத்துக்கு பெருமை சேர்க்கிறது. இது மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாகவே அமையக்கூடிய ஒன்று. இந்த பயணம் ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் காலம். ஏற்கனவே புத்தாண்டு தொடக்கத்திலேயும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு மாதிரி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இதெல்லாம் அரசியல் ரீதியில எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தோட நம்ம அதை இணைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படி இருந்தா எப்படி பாசிட்டிவா இருக்கும்னு பார்க்கலாம். அரசியலுக்கு, கூட்டணிக்கு, கட்சிகளுக்கு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைய தமிழக மாலை நிகழ்ச்சி என்பது தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பிரதமரை நேரடியாக அழைத்ததன் பேரில் கேலோ இந்தியா சிறப்பு விழாவுக்கு வருகிறார். மாற்றான் தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்படக்கூடியவர் பிரதமர் என்பதற்கு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையிலே இந்தியா மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே பிரதமருடைய விஜயம் அமைந்திருக்கிறது. நன்றி திரு ஜி.கே. வாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.